வணக்கம். தேர்தல்கள்னா என்ன? வெறும் ஜெயிக்கிறது தோக்குறது மட்டும்தானா? இல்ல. அதுக்கும் மேல அது மக்களோட வாழ்க்கை, அவங்களோட தேவைகள், அவங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நாம பவானி தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து டேட்டாவை வச்சு ஒரு நல்லாட்சிக்கான வரைபடத்தை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்க போறோம். இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? அள்ளி வீசுற வாக்குறுதிகளா? இல்ல தலைவரோட செல்வாக்கா? இல்ல வாக்காளர்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற வேற ஏதாச்சும் காரணங்களா? வாங்க, அந்த ஆழமான காரணங்கள் தான் என்னன்னு நாம கொஞ்சம் அலசி பார்ப்போம். பாருங்க, தேர்தல்ல ஜெயிக்கிறது ஒரு பாதி கதை தாங்க. உண்மையான சவாலே அதுக்கப்புறம் திறமையா ஆட்சி செய்யறதுல தான் இருக்கு. அதுக்கு டேட்டாவை அடிப்படையா வச்சு உருவாக்கின ஒரு தெளிவான, துல்லியமான ப்ளூ பிரிண்ட் ரொம்ப அவசியம். அதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருத்து. சரி, எந்த ஒரு வரைபடத்தையும் வரையறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பவானியோட மக்கள், அவங்களோட பொருளாதாரம், அவங்க சமூகம். வாங்க, முதல்ல அந்த தொகுதியோட நாடி துடிப்ப சரியா புரிஞ்சுக்குவோம். பவானிங்கிறது வெறும் ஒரு சட்டசபை தொகுதி இல்ல. அது ஜவுளி, ஆன்மீகம், விவசாயம்னு மூணு ஒன்னா சேர்ந்த ஒரு சமூகம். அந்த பகுதியோட பொருளாதாரமும் கலாச்சார அடையாளமும் அந்த ஜீவ நதியான காவிரியோட ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த சமூக கட்டமைப்புகள் வெறும் நம்பர்ஸ் இல்ல, இதுதான் அந்த மண்ணோட சமூக பின்னல். இந்த உறவு வலைப்பின்னல்கள் தான் மக்களோட அன்றாட வாழ்க்கையையும் அவங்களோட தேவைகளையும் அரசாங்கத்தோட அவங்களுக்கு இருக்கிற தொடர்பையும் தீர்மானிக்குது. இப்ப வாங்க நம்பர்ஸ பாப்போம். ஆனா இது ஒரு இறுதி தீர்ப்பா பார்க்காம ஒரு டாக்டர் நோயோட அறிகுறிகளை பார்க்கற மாதிரி பாப்போம். இந்த எண்களுக்கு பின்னால என்ன உண்மையான கதை ஒளிஞ்சிருக்குன்னு நாம கண்டுபிடிக்கலாம். முதல்ல 2021 தேர்தலோட டாப் லைன் ரிசல்ட்ஸ பாருங்க. பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு 1,09,15 வாக்குகள், திமுகவுக்கு 78,392. இது அப்போதைய எம்எல்ஏவுக்கு ஒரு உறுதியான வெற்றியை காட்டுது. ஆனா இந்த எண்கள் மட்டும்தான் முழு கதையா? வித்தியாசம் 22,523 வாக்குகள். இது சாதாரண வித்தியாசம் இல்ல, ரொம்ப பெரிய வெற்றி வித்தியாசம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு தெளிவான மக்கள் தீர்ப்பு மாதிரி தெரியுது. ஆனா நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். சரி, இங்க தான் நம்ம ஆய்வுல ஒரு முக்கியமான திருப்பம் வருது. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இந்த வெற்றி வித்தியாசத்துக்கு கீழே ஆழமா புதைஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இதோ பாருங்க, இதுதான் அந்த மறைக்கப்பட்ட கதை. டவுன் ஏரியாவுல 85%க்கும் மேல ஓட்டு பதிவாகி இருக்கு. ஆனா கிராமப்புறங்கள்ல அது வெறும் 60லிருந்து 65% தான். இந்த பெரிய வித்தியாசம் யதார்த்தமா நடந்ததில்ல. இது சிஸ்டம் மேல ஒரு பகுதி மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியையும் விரக்தியையும் நம்பிக்கையின்மையையும் அப்பட்டமா காட்டுது. மக்களோட இந்த விரக்தியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்குது. அவங்களோட கருத்துக்களையும் தேவைகளையும் வெளிப்படுத்த அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒரு பொறுப்பான குடிமகனா நம்ம கருத்துக்களை தெரிவிக்கிறதும் தகவல்களை பரிமாறிக்கிறதும் ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும். இதுதான் ஆரோக்கியமான பிரஜாதந்திரத்துக்கு அடிப்படை. இப்போ நாம நோயை கண்டறிகிற கட்டத்துக்கு வரோம். இங்க நம்ம தனிப்பட்ட அரசியல்வாதிகளை குறை சொல்ல போறதில்ல. அதுக்கு பதிலா சிஸ்டம்ல எங்க கோளாறு இருக்குன்னு பார்க்க போறோம். ஒரு சிஸ்டம் ஏன் அது மக்களுக்கு சேவை செய்ய தவறுது? இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வெறும் குறைகள் இல்ல, கிராமப்புற மக்கள் ஏன் ஓட்டு போட வரலங்கிறதுக்கான உண்மையான காரணங்கள். பாதியில நிக்கிற குடிநீர் திட்டங்கள், குண்டும் குழியுமான ரோடுகள், இளைஞர்களுக்கு வேலை இல்ல, இதெல்லாம் தான் அந்த வளர்ச்சி இடைவெளியோட நிஜமான அன்றாட முகம். இந்த விரக்தியும் அவநம்பிக்கையும் வெறும் எண்கள் இல்ல, மக்களோட உண்மையான உணர்வுகள். செஞ்சு முடிக்காத வாக்குறுதிகளால மக்கள் சோர்வடைஞ்சி சிஸ்டம் மேல இருந்த நம்பிக்கையே இழந்துட்டாங்க. இந்த எளிமையான ரிப்போர்ட் கார்டு சிஸ்டமோட செயல்திறனை தெளிவா காட்டுது. நலத்திட்டங்கள் ஓரளவுக்கு போய் சேருது, ஆனா ரோடு, தண்ணி மாதிரியான உள்கட்டமைப்பு ரொம்ப பலவீனமா இருக்கு. இது நேரடியா மக்களோட நம்பிக்கையை பாதிக்குது. இதுதான் நாம சரி செய்ய வேண்டிய மூல பிரச்சனை. சரி, பிரச்சனைகளை மட்டும் பேசிட்டு இருந்தா பத்தாது. தீர்வு என்ன? ஒரு தொகுதியோட பலவீனங்களை மட்டும் பார்க்காம அதுல இருக்கிற உண்மையான சொத்துக்களை எப்படி வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுன்னு பாப்போம். பவானியோட தனித்துவமான வேறு எதுக்காலேயே ஈடு செய்ய முடியாத சொத்துக்கள் இது. காவேரி ஆறு வாழ்வாதாரத்தோட ஆதாரம். பவானி ஜமக்காலத்துக்கு புவிசார் குறியீடு இருக்கு. அதாவது அதோட தரமும் தனித்தன்மையும் சட்டப்படி பாதுகாக்கப்பட்டது. இது ஒரு உலகளாவிய பிராண்டு. சங்கமேஸ்வரர் கோயில் ஒரு முக்கியமான ஆன்மீக மற்றும் சுற்றுலா மையம். இதெல்லாம் தான் ஒரு நிலையான வளர்ச்சி திட்டத்துக்கான உண்மையான அடித்தளம். இந்த யோசனை ரொம்ப முக்கியமானது. ஒரு வெற்றிகரமான சீனலூகங்கிறது பலவீனங்களை சரி பண்றது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருக்கிற பலத்தை வச்சு ஒரு வலுவான எதிர்காலத்தை கட்டுறதுதான். இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம கண்டுபிடிச்ச பிரச்சனைகளுக்கும் தொகுதியோட பலத்துக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்டி ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய வளர்ச்சி திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பாப்போம். இதோ
ஒரு தெளிவான செயல்திட்டம். 1. தண்ணி. காவிரியோட வளத்தை பயன்படுத்தி கீழ்பவானி கால்வாயை விரிவுபடுத்தி கிராமப்புற விவசாயத்தை பலப்படுத்துறது. 2. ரோடு. பவானி ஈரோடு பைபாஸ் ரோடு போட்டு வியாபாரத்தையும் பயணத்தையும் சுலபமாக்கி பொருளாதார வளர்ச்சியை தூண்டுறது. 3. வேலை. விவசாயம், ஜவுளி சார்ந்த ஒரு தொழில் பூங்காவை உருவாக்கி உள்ளூர் இளைஞர்களுக்கு அவங்க ஊர்லயே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர்றது. இது எல்லாமே நாம பார்த்த வளர்ச்சி இடைவெளிக்கான நேரடி தீர்வுகள். இந்த கவர்னன்ஸ் ROI அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். நல்லாட்சிங்கிறது பொதுநலன் மேல செய்யற ஒரு முதலீடு. அதோட உண்மையான ரிட்டர்ன் நாம செலவு பண்ற கோடிக்கணக்கான பணத்துல இல்ல, மக்களோட வாழ்க்கையில வர்ற ஒரு பாசிட்டிவ் மாற்றத்துல இருக்கு. நீண்ட கால திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட நம்பிக்கைய உடனே சம்பாதிக்க சில உடனடி தீர்வுகளும் தேவை. அவசர மருத்துவ உதவிக்கு ஆம்புலன்ஸ், மினி கிளினிக்குகளை அதிகப்படுத்துறது மாதிரி விஷயங்கள் மக்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். இப்படி நலத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்கும் போது மக்களோட தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். இந்தியாவோட DPDP சட்டம் ஒவ்வொரு குடிமகனோட தரவுகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்குது. அவங்களோட சம்மதம் இல்லாம அவங்க தகவல்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது அடிப்படை விதி. இது வெறும் சட்டம் மட்டும் இல்ல, மக்கள் மேல நாம வச்சிருக்கிற மரியாதை. இந்த முழு விளக்கத்தோட மிக முக்கியமான படிப்பினை இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டேட்டா ட்ரிவன் அப்ரோச்சுங்கிறது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இல்ல. இது மக்களோட தேவைக்கு காது கொடுத்து அதுக்கு பொறுப்பேத்துக்கிற ஒரு நீண்டகால பொறுப்புள்ள ஆட்சி முறை. டேட்டாவை சரியா பயன்படுத்தி மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துற ஒரு நல்லாட்சி முறையை வடிவமைக்க முடியுமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் ஒரு மக்கள்மய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளவும், அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட